நான் சொல்கிறத கேட்டு அந்த பொண்ணை நீ விட்டுடுறா. இதை நான் எல்லாருக்கும் சொல்லலை, இது உனக்கு மட்டும்தான். ஏன்னா இது அட்வைஸ் இல்லை, இது ஒரு வழி. உனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு அந்த அர்ஹத்தை இல்லைடா. நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை, பேர் இல்லை, பணம் இல்லை, ஒரு நிலைமை கூட இல்லை. காதல் மட்டும்தான் இருக்குது. காதல் மட்டும் இருந்தால் போதுமா? இன்னும் என்ன அர்ஹத்தை வேணும்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் போதாமல் இருந்தால் அதோட விலை ரொம்ப பெருசு. இப்போ நீ விட்டாச்சா, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசிக்க ஆரம்பிப்பான். நீ போனாலும் அவன் ஹாப்பியாக இருப்பான். நான் இல்லாமல் அவன் எப்படி ஹாப்பியாக இருப்பான்னு யோசிக்காத. காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும், அமைதியாக மெதுவாக, ஆனால் சரி பண்ணும். அவன் நல்லா தான் இருப்பான். அவன் இப்போ இருக்கிறது ஒரு இடம் இல்லைடா, ஒரு நிலை, ஒரு நடுநிலை. அவங்க அப்பா கிட்ட கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பயந்து நடுவில் நசுங்கி போயிட்டுருக்காடா அவன். இருந்தால் என்ன ஆகும்னு தெரியல, போனால் என்ன செய்யணும்னு தெரியல. இருக்க முடியாமல் போக முடியாமல் ஒரு நொடி கூட சந்தோஷம் இல்லாமல் நரகம் பார்க்குறாடா அவன். அந்த நரகத்தில் யாரும் இருக்கக்கூடாதுடா. அவன் இருக்கக்கூடாது, நீ இருக்கக்கூடாது. ஆனால் உலகம் பாதி பேரே அந்த நரகத்தில் தான் வாழ வைக்குது. அவன் ஏன் இங்கே இருக்கணும்? நீ ஏன் இருக்கணும்? சரி, நீ வேணும்னா இருந்துக்கோ. ஆனால் அவன் ஏன்டா இந்த கேவலத்தில் இருக்கணும்? இப்போ இதெல்லாம் முன்னாடியே தெரியாதான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா காதல் ரொம்ப பெருசு. அது ஆரம்பிக்கும் போது உலகம் அழகாக தெரியும், உன் கண்ணுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக தெரியும். நீ எப்பவும் பார்க்காத சந்தோஷம் வரும். அந்த நேரத்தில் இதெல்லாம் புரியாது, நினைக்க கூட முடியாது. ஆனால் ஒரு பாயிண்ட் வரும், அப்போ காதல் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும். யோசிச்சு பாருன்னு சொல்லும். அப்போ தான் நீங்கள் 2 பேரும் யோசிக்கணும், இருக்கணுமா இல்லை போகணுமான்னு. ஆனால் நான் ஏன் விட்டுடுன்னு சொல்கிறேன் உனக்கு புரியலையே? அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிற தைரியம் இல்லை. அதில் அவன் தப்பு இல்லை. அவன்கிட்ட அந்த தைரியம் ஏன் இல்லைன்னு தெரியுமா? ஏன்னா நீ கொடுக்கல. நீயே சொல்லு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் தைரியமாக போய் பேசுவான். தைரியம்னா வார்த்தைகளில் கொடுக்குற தைரியம் இல்லை. பார்த்துக்கலாம், ஏதாவது பண்ணலான்னு சொல்கிறது வேற, நிஜமாக இதை செஞ்சு காமிக்கிறது வேற. ரெண்டுமே ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஏதோ செய்யினாதான் இருப்போம்னா அப்போ காதலுக்கு என்ன மரியாதைன்னு கேட்காத. அதுக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ஒருவேளை நீயே அவங்க அப்பா கிட்ட போனாலும் என்ன பேசுவான்? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், இப்போ என் சுச்சுவேஷன் சரியில்லை, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லுவான். அவ்வளோதானே? இல்லை வேற ஏதாவது இருக்கா? இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க அப்பா இதெல்லாம் கேட்கறதுக்கு கூட மனசு வச்சுக்கல. அப்போ நமக்கு பணம் பேர் இருந்தால் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லையா, ஈஸி ஆகிடுமா? அதுக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ஒன்று தான் சொல்கிறேன், விட்டுடு. அவள் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அவளால் போகவும் முடியாது. ஏன்னா அவன் 2 பேரையும் அப்பான்னு தான் பார்க்குறான். இந்த அப்பாவுக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பலை, அந்த அப்பாவுக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பலை. அதனால நீ தான் விட்டு போகணும். அவன் நல்லா இருப்பான், நீ நல்லா இருப்பேன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீ மட்டும் இல்லைடா இங்கே முக்கியம், அவன் மட்டும் இல்லை, 2 பேரும் முக்கியம். அதனால போதும்டா, இது வரைக்கும் நீ அவளுக்காக பண்ணதெல்லாம் போதும், விட்டுடு. 2 பேருக்கும் அது நல்லது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், என்னை பற்றி யோசிக்க யாரும் இல்லையான்னு யோசிக்கிறியா? உண்மையாக சொல்கிறேன், யாருமே இல்லை. உன் ஹாப்பினஸ் பற்றி நீ தான் யோசிக்கணும். உன் சந்தோஷம் யாருக்கடா வேணும் இங்க? இதை நீ கேட்கலையா? A man is loved only when he provides something. நீ யாரும் யாருக்கும் தேவையில்லை, நீ என்ன கொடுக்க முடியும்னு மட்டும்தான் எல்லாருக்கும் வேணும். போடா, போய் அந்த வேலையை பார்த்துக்கோ முதல்ல. ஒரு நாள், கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் சரியாகும். அவன் வாழ்க்கையில் வரணும்னா இந்த காலம், இந்த உலகம் அதுக்கு ஒரு வழி செஞ்சிடும். ஏன்னா பெரிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும்.